வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல காரடையான் நோம்புக்கான வெள்ளை அடையும் உப்பு அடையும் நம்ம பண்ண போறோம். எப்பயும் நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி பண்ணுவோம். ஆனா இந்த தடவை கடையில இருந்து அரிசி மாவு வாங்கிட்டு வந்து இந்த மாவுலயே உப்படை வெள்ளடை ரெண்டுவே பண்ணிடலாம். ரொம்ப நல்லா சாஃப்டா வரும். கொஞ்சம் கூட கிராக்ஸ் எதுவும் வராது. நல்லா டேஸ்டாவும் இருக்கும். பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அரிசியை ஊற வச்சு அரைச்சி பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க கடையிலேருந்து அரிசி மாவு வாங்கிட்டு வந்தாலே போதும். நம்ம அதில் ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், நான் மாவு வந்து ரெடிமேடாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சாதாரண அரிசி மாவு, வரட்டு அரிசி மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அரிசி மாவு போதும். காராமணி ஒரு கப்பு, ஒரு 50 கிராம் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இதை நம்ம முத நாள் ஊற வைக்க முடியாது, பண்டிகை பூஜை அப்படிங்கிறதுனால. அன்னைக்கு, அதாவது நம்ம குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு குக்கரில் போட்டு உடனே வேக வச்சிடலாம். அது 2 விசில் விட்டாலே வெந்துடும். அப்படி இல்லை கொஞ்சம் டைம் இருக்குன்னா வெந்நீர்ல ஊற வச்சிங்கனாலே போதும், அரை மணி நேரத்துல ஊறிடும். குக்கர்ல 2 விசில் விட்டா அழகா வெந்துடும். தேங்காயை நல்லா துருவி வச்சுக்கோங்க. இதுல இருந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் இதுதான். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த காரடையான் நோம்புக்கான வெள்ளடையும் உப்படையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளடைக்கு நம்ம மாவு வறுத்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு. இந்த அரிசி மாவை நம்ம நல்லா வறுத்துக்கணும். கலர் மாறி நல்லா வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் வறுக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு வறுத்துக்கலாம். பாருங்க, வெள்ளை அடைக்கி இந்த மாதிரி நல்லா அரிசி மாவு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அரிசி மாவை நம்ம வேற பிளேட்ல எடுத்து கொட்டிக்கலாம். இந்த அளவு வறுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்திருக்கு. 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு வெல்லம், இதனால கரெக்டா இருக்கும். அதே கப்ல நம்ம ஒரு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். எல்லாமே வந்து ஒரே கப்பில் அளந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 2.5 கப்பு சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். நமக்கு பாகு எதுவும் வர வேண்டாம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டு திரும்பி அதே கடாயில் எடுத்துட்டு இருக்கேன். இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்கட்டும். வெள்ளை தண்ணி பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நான் சேர்க்குறேன். தேங்காயை வந்து பல்லு பல்லா கீரி விட நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற காராமணி, நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த அரிசி மாவை ஒரு கையால் அப்படி கொட்டிட்டு நல்லா கிளறிக்கணும். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து நல்லா சீக்கிரம் வெந்துடும், இறுகியும் வந்துடும். பாருங்க, கொஞ்சம் கூட கட்டி தட்டாம நல்லா கிளறியாச்சு. இந்த மாதிரி பந்து போல வரும். இந்த அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துக்கணும். இதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருவோம். நான் இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்க்கறது இல்லை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அது ஏலக்காய் பொடி சேர்க்காமையே இந்த காராமணி வாசனையோட நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம உப்பு அடைக்கி வறுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து கலர் மாறி வரணும்னு அவசியம் இல்லை. கோல மாவு பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். உப்படைக்கு வந்து நம்ம வறுக்காமையும் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் வறுத்தோம் அப்படின்னா அடை வந்து நல்லா வாசனையா இருக்கும். மாவு பாருங்க நல்லா வறுபட்டாச்சு. கரண்டியில எப்படி நம்ம கிளறும் போதே வெயிட் இல்லாம ரொம்ப லேஸ் அப்படி காத்து மாதிரி இருக்கும். இப்படி இருந்தாலே வந்து மாவு வறுபட்டாச்சுன்னு அர்த்தம். இதுதான் வந்து கோல மாவு பதம் அப்படின்னு சொல்றது. மாவை எடுத்து இப்படி கோலம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகா லைன் போட வரும். பாருங்க, இந்த மாதிரி வரும். இந்த அளவு வறுத்தா போதும். இதையும் இப்ப நம்ம வேற பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உப்படை பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். எல்லாத்தையும் ஒரு தடவை வதக்கி விட்டுருவோம். நம்ம 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டோம். அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம அரிசி மாவு அளந்து அதே கப்லேயே தண்ணியும் அளந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக தேங்காயை பல்லு பல்லா கீறி விட நம்ம போட்டுக்கலாம். வேக வச்ச காராமணி சேர்த்துருவோம். நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு ஒரு கையால் கிளறிக்கலாம். கட்டி தட்டாம நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவை நல்லா கிளறியாச்சு. மாவு நல்லா வெந்து வந்தாச்சு. நல்லா பந்து போல சுருண்டு வருது பாருங்க.
இந்த கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி மாதிரி பளபளன்னு இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம கிளறி வச்ச ஸ்வீட் அடை மாவு நல்லா சூடு ஆறியாச்சு. இதை இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துட்டு இருக்கேன். அதில் வந்து வாழை இலை போட்டிருக்கேன். லேசாக கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாவை நம்ம எடுத்துக்கலாம். சைஸ் வந்து நம்ம விருப்பம் தான், சின்னது பெருசு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதை எப்படி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கணும். சென்டரில் நம்ம வடைக்கெலாம் ஒரு ஹோல் போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த அடையை வந்து ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த மொத்தமாகவும் நம்ம வந்து இந்த மாதிரி அடையாக நம்ம தட்டிக்கலாம். வெள்ளடை எல்லாத்தையும் பண்ணி இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் அடிக்கிட்டேன். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸ்டீமர் பிளேட்டை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிடுவோம். இது வேகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இது வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. வெள்ளடை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இந்த கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு பேல் கலரில் ஷைனிங்காக இருக்குது பாருங்க. அது மாதிரி முத்து முத்தாக கொஞ்சம் வேர்த்த மாதிரியும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். உப்பு அடைக்கு நம்ம கிளறி வச்ச மாவு நல்லா சூடு ஆறியாச்சு. கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன அடையாக நம்ம பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உருட்டிக்கணும். சைஸ் வந்து நம்ம இஷ்டம் தான், சின்னது பெருசு எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது இலை வச்சுட்டு இதை சின்ன சின்ன அடையாக நம்ம தட்டிக்கலாம். சென்டரில் சின்னதாக அப்படி ஹோல்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். உப்படை வந்து தேங்காய் எண்ணெய் தொட்டு பண்ணுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உப்படையை இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடியை போட்டு மூடிடுவோம். இது வேகிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 8 நிமிஷம் ஆயாச்சு. கார அடை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நல்லா கலர் மாறி இருக்கு. இந்த கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும் இது நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். காரடையான் நோம்புக்கான வெள்ளை அடையும் உப்பு அடையும் வெண்ணெயோட சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப அழகா வந்திருக்கு. வெள்ளை அடை பாருங்க, கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. உள்ளேயும் பாருங்க நல்லா வெந்திருக்கு, நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு. அதே மாதிரி உப்படையும் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கு. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்ம வெள்ளை அடை பிரசாதம் எடுத்துக்கலாம். நல்லா அப்படி வெண்ணெயை தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான பிரசாதம். நல்லா சாஃப்டா, இந்த ஸ்வீட்டும் வந்து கரெக்டா இருக்கு. நல்லா நெய் வாசனையோட, தேங்காய் எல்லாம் சேர்த்திருக்கோம் அந்த வாசனையோட, மெயினா வந்து இந்த காராமணி வாசனையோட ரொம்பவே அருமையா அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம உப்படை பிரசாதம் எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா அமைஞ்சிருக்கு. நல்லா சாஃப்டா மைல்டா தேங்காய் வாசனையோட, நம்ம தேங்காய் எண்ணெய் வேற சேர்த்திருக்கோம் தாளிக்கிறதுல, தேங்காய் துருவலும் போட்டிருக்கோம். ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட அளவுகள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. நீங்க யோசிக்காம இதே அளவுகள்ல நீங்க பண்ணிடலாம். வெள்ளடை வந்து வெள்ளம் நல்லா டார்க்கா இருந்ததுன்னா இந்த அடையும் வந்து நமக்கு டார்க்கா வரும். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண வெள்ளம் கொஞ்சம் லைட்டா தான் இருந்தது, அதனால லைட் கலர்ல வந்திருக்கு. பிகினர்ஸ் கூட ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிடலாம். நான் பண்ணும்போது அளவுகள் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து நான் அளவுகள் எல்லாமே கரெக்டா நான் கொடுத்துட்றேன். அந்த அளவுகளை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா அமைஞ்சிடும். இதே மாதிரி காரடையான் நோம்புக்கு உப்படையும் வெள்ளடையும் நீங்க பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.